ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காய பகோடா செய்யலாம். அதோடைய ரெசிபி பாருங்கள். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த வெங்காயம். கூடவே 2 பச்சை மிளகா, சிறுவை நறுக்கி வச்ச இஞ்சி, பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கறிவேப்பிலை. பச்சை மிளகா நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இந்த பாருங்கள், இது உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கொஞ்சமாக ஆப்ப சோடா வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே தண்ணி வரும் வெங்காயத்தில், கொஞ்சம் நம்ம பார்த்து தெளிச்சுக்கணும். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. இது 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் கடல மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதுலேயே வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், சும்மா லைட்டாக கலந்துக்கலாம். அப்படியே ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக தெளிச்சாப்பில் ஊற்றிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை பாருங்கள், வெங்காயத்தில் மாவு ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் ஊற்றி இப்போ இதை செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை போடலாம். இப்போ வெங்காய பகோடா இந்த பாருங்கள், கொஞ்சம் தூரம் போடுங்க, இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும். ஸ்லோலையே இருக்கட்டும், நல்லா வேகட்டும். இந்த பாருங்கள், நல்லா மழைக்கு சூடாக இந்த மாதிரி செஞ்சு டீ போட்டு வச்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும் மழை கிளைமேட்டுக்கு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய பகோடா ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கடல மாவு நானாக அரைச்சது வீட்டில். அந்த ரெசிபி நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்தமாரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக செஞ்சாச்சு பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சாச்சு வெங்காய பகோடா. அதை பாருங்கள், சூடாக சாயந்தரத்தில் டீ போட்டு இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ஈஸியான பொருள், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்யலாங்க. சூப்பர் ரெசிபி. இது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பார்த்தா. ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.